உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குல்ல, அது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தனியாக இருக்கும். பட் ஆனால் டிவிகே நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, தலைவர் வராருனாலே சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாகவே நாங்கள் எங்கே இருந்தாலும் வந்துடுவோம். ஸோ எங்களை வந்து நாங்கள் என்ன வேணால் விமர்சனம் பண்ணலாம். நாங்கள் வந்து கருமேகமோ இல்லைனா சாதா மேகமாக கூட இருப்போம். எங்களுக்கு எப்போ தண்ணி தேவை அந்த டைம் நாங்கள் வந்து மழையாக பொழிவோம். எப்போ எங்களுக்கு அமைதி தேவை அந்த நேரத்தில் நாங்கள் அமைதி காப்போம். ஆனால் நம்மளை போட்டு இந்த ஒராசிக்கிட்டு சில ஊடகங்கள்லாம் வந்து தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ் மாதிரிலாம் போட்டுட்டு அவங்க ஹைலைட் ஆகிறதுக்குலாம் வந்து நிறையா எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணாமல் இருந்தாலே அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. அது பண்ண எங்களை இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கள் மைண்டுக்கு அப்பப்போ அவங்களாம் பெட்ரோல் ஊற்றிட்டே இருக்காங்க. அது யோசிக்கிட்டே இருக்கோம், ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அண்ணன்றது எப்படி ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு அண்ணன் வந்து தலைமை தாங்குறானோ அந்த மாதிரி வந்து என்னன்னாக்கா பதவின்னும் போது அந்த பதவி வந்து அந்த மக்களுக்கு வந்து என்னன்னாக்கா கரெக்டான முறையில் அது பண்ணணும். ஸோ அது வந்து என்னன்னாக்கா தளபதி கையில் இருந்தால் அது கரெக்டாக பண்ணுவார். கத்தி இருக்குன்னா அந்த கத்தியை வந்து என்னன்னாக்கா எப்போ எடுத்து அதை சண்டை போடணுமோ அப்போ தான் சண்டை போடணும். எல்லாத்துக்கும் வந்து நான் ஒரு சில பார்ட்டிஸ்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நானும் கத்தி வச்சுருக்கேன், அந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. கரெக்டாக புத்தியை யூஸ் பண்ணணும். எங்கள் தளபதி வந்து கத்தின்றது புத்தியை மட்டும்தான் யூஸ் பண்ணுவார், வேறு எதையும் யூஸ் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி சீனியர் பார்ட்டிஸ்லாம் நிறைய பேர் வராங்க. அவங்களோட புரிதலெல்லாம் கேட்டுட்டு இன்னும் நல்லா வந்து ஷார்ப்பாவார். ஸோ வந்து அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தளபதி ஆல்வேஸ் அல்டிமேட் தான். கூட நம்ம தலையும் கொஞ்சம் அப்படியே வருவார். அப்போ தெரியும் இந்த கூட்டமா இல்லை இது என்னன்றது எல்லாருமே தெரியும். நீங்க தலை ரசிகரா, அதனால தலை வருவாருன்னு சொல்றீங்க. நாங்கள் வந்து நினைக்கா ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. அந்த மாதிரி அண்ணன் விஜயா இருக்கலாம், இல்லை அண்ணன் அஜித்தா இருக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம். எங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கும். ஆனால் அண்ணன் தம்பிக்கு மேலே கை வச்சானுங்கன்னா நாங்கள் வேற மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருக்காங்க, ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சமீபத்தில் அஜித் அவர்களும் விஜயை பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தாருன்னா அவரு ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு 2-3 நாள் அதிகமா அந்த கரூர் விஷயத்தை பத்தி பேசினாங்க. அப்போ அஜித் அவர்களும் சொல்லியிருந்தாரு, நான் அப்படி பிளைம் பண்ணல அப்படிங்கிற. அவர் என்னன்னாக்கா இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் பண்ணுவாங்க, ஸோ வந்து சேஃபா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணாலும் ஒரு கூட்டத்தை அடக்கணும்னாக்கா அது பண்ண முடியாது. ஏன்னா பாச கூட்டத்தை யாராலுமே அடக்க முடியாது. வேறு ஏதோ கோவம் வேறு ஏதாவது இதாக இருந்ததுன்னா அதை அடக்கலாம். அதுக்கு இன்னும் நிறைய சட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் பாசத்துக்கு எந்த ஒரு சட்டம் கிடையாது, சட்டங்களே கிடையாது. அண்ணனை பார்க்க தம்பி வருவாங்க தான், தம்பியை பார்க்க தங்கச்சி வருவாங்க தான், எல்லாருமே வருவாங்க தான். எத்தனை லேடிஸ் வந்தாங்க பார்த்தீங்களா? நிற்கிறதுக்கு எங்கள் சேர் கூட இல்லை, எங்களுக்கு ரோடு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் சேத்துல கூட இன்னும் எங்கள் தலைவனை பார்த்துட்டு நாங்கள் வந்து சந்தோஷமாக படுவோம். ஏன்னா அந்த இடம் நாங்கள் சேருன்னு பார்க்கல, என் தலைவன் வந்து அங்கே நிற்கிறோம், அவன் மூச்சு காத்து பட்டாலே போதும், நாங்கள் எல்லாமே நாங்கள் நல்லபடியாக வருவோம். ஸோ இதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் 72 நாள் கழிச்சு இன்னைக்கு இப்படி ஒரு பொதுக்கூட்டம்ன்றதை தாண்டி எல்லாரும் மினி மாநாடு அப்படிங்கிற அந்த கேப்ஷன். தளபதினால மாநாடு தான். அந்த மினிலாம் எடுத்துருங்க, இதெல்லாம் மினிலாம் கிடையாது. ஒன்று சுறா தான், திமிங்கலம் தான். எங்களுக்கு இது 2 தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. நாங்கள் ஷார்ப்பாக போனால் சுறா மாதிரி போவோம். எங்களை சீண்டிட்டாங்கன்னா நாங்கள் திமிங்கலம் மாதிரி ஒரு ஸ்விம்மிங்கை போட்டோன்னா எல்லாம் அப்படியே அதிர்வலம் ஆகிடும். 5000 பேருன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லனா எத்தனாயிரம் பேர் வந்திருப்பாங்க. நீங்க அது பயந்தனால தாங்க நீங்க அங்கேயே நிறுத்திட்டீங்க எங்களை. புதுச்சேரி வருகைன்றதெல்லாம் போங்கன்னு சொல்லிட்டீங்களா? அப்படின்னா எங்க தம்பிங்க எல்லாம் வந்தானுங்களா, எங்க அண்ணன் எல்லாம் வந்தானுங்கல்ல, புதுச்சேரி PYT பார்க்க வந்தானுங்களா? அதுதான் இதுல வந்து ஒரே ரத்தம் நேர்மை கொள்கை, அவ்வளவுதான். ஒரே கொள்கை எங்களுக்கு, நேர்மை. இந்த பின்னாடி வர்றது பேசுறது, முன்னாடி போயிட்டு வேற மாதிரி பேசுறது, பின்னாடி வந்து வேற மாதிரி அடிக்கிறதுலாம் நாங்கள் அடிக்க மாட்டோம். அடிச்சா ஒரே அடி, நெத்தி அடி, பொட்டடி. புதுச்சேரியில இப்ப மீட்டிங் போட்டார்ல, இந்த மீட்டிங்ல ஏதாவது மரத்துல ஏற மாதிரி மேல ஏற மாதிரி ஏதாவது வச்சுங்களா? நாங்க எல்லாம் கட்டுப்பாடு தான் இருக்கோம். தமிழ்நாடு அரசு கரூர்ல போதிய பாதுகாப்பு தரல. இங்க புதுச்சேரியில கொடுத்த மாதிரி கரூர்ல பாதுகாப்பு தரல. எங்கனாச்சும் வரல தொங்குற மாதிரி ஏறின மாதிரி சீன் பாத்தீங்களா? எதுவுமே இல்லை. நாங்க எப்பயுமே கட்டுப்பாடு தான் இருப்போம். எங்களை கட்டுப்பாடு இல்லாத மாதிரி அவங்க சித்திகை வச்சு காட்டுறாங்களே தவிர இங்க எதனா ஒரு ரசமா நீங்க பார்த்த அளவுக்கு இங்க ஏன்னா மேலே இருந்த மாதிரி மரத்து மேல இருந்த மாதிரி எங்கன்னா ஒரு சீன் பாத்தீங்களா? பாத்துக்க மாட்டீங்க. காவல்துறை வந்து போதிய பாதுகாப்பு கரூர்ல தரல. புதுச்சேரியில காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப சிறப்பா போறாங்க. எந்த ஒரு நெருக்கடியில எந்த கூட்டம். பாண்டிச்சேரியில சிறப்பான பாதுகாப்பு போலீஸ் தந்துருக்காங்க. உமனுக்கு சேஃப்டினா என்னன்னு சொல்லிட்டு எங்க தலை ரசிகரும் தளபதி ரசிகர் கையில மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? இப்ப நிறைய பார்ட்டிஸே பாத்தீங்கன்னா அவங்க ஆளுங்க வந்து நிற்பாங்க, அப்படியே நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, ஹைலைட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஆனா நாங்க அப்படி கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, தலை ரசிகரா இருந்தாலும் சரி, தலை வீட்டில் இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து தாய் வீடாக பார்ப்போம். அதே மாதிரி தம்பிங்க வீட்டுக்கு வந்தாலும் நாங்கள் அண்ணன் வீடு மாதிரி தான் பார்ப்போம். இந்த இடத்துல யாராவது ஏதாவது ஒரு லேடிஸ்க்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே வந்துக்கிட்டு 2 பேர், அண்ணன் குடும்பம் தம்பி குடும்பம், 2 குடும்பம் ஒன்றா இருக்கனால எந்த தங்கச்சிக்கும் எந்த அக்காவுக்கும் எதுவுமே ஆகாது. வேற கூட்டமாக இருந்ததுன்னா அது என்ன வேணா நடக்கும். ஆனால் அந்த கூட்டத்தில் நாங்கள் போய் சண்டை போட்டு கேட்டுருக்கோம்.
அதெல்லாம் கேட்டால் இவங்க வந்து தற்குறின்னுவாங்க. ஆமாம், நாங்கள் ஒரு குறி, அறிகுறி வச்சுக்காதீங்கடா, நாங்கள் வச்சிருவோம்டா, அதுதான் எங்களோட குறி. நீங்க எல்லா மீட்டிங் பார்த்துருப்பீங்க. பெண்களுக்கு பாதுகாப்புனா பாருங்க, பெண்கள் யாரெல்லாம் எவ்வளவு ஃப்ரீயா இருக்காங்க, எந்த பெண்களாச்சும் பாதிக்கப்பட்டாங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்புனா அது தமிழக வெற்றி கழகம் தான். அது பெண்களுக்கு இப்ப இல்ல, எப்பயுமே பெண்களுக்கு விஜய் பாதுகாப்புனா அவர் ஒரு பெண்களுக்கு ஒரு அண்ணனாவே செயல்படுறாரு. எல்லாரும் பாதுகாப்பா இருக்காங்க. பெண்கள் யாரா கூட கூட்டு கேட்டு பாருங்க, எவ்வளவு அழகா போறாங்க. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான். பொதுக்கூட்ட பெண்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பு இருக்கு தளபதி சைடுல இருந்து. ஒரே நிமிஷம் வருவாரு, ஒரே நிமிஷம் அதை அப்படிக்கே வச்சிருக்கோம். இல்ல கூட இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. தளபதி தான் எப்பவுமே வருவாரு. நாங்க ஃப்ரீயா வந்து ஃப்ரீயா போகணும், அந்த டோக்கன் வச்சு தான் உள்ளார அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மீறி அனுப்பிச்சிட்டாங்க உள்ளார. நாங்கள் ஃப்ரீயா தான் போயிட்டு வரோம். நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க விஜய் அவர்கள் பேசுவாருன்னு? என்ன அதான் நம்ம புதுச்சேரியை பத்தி நல்லா பேசுவாருன்னு தான் நம்ம எதிர்பார்த்துன்னு வந்தோம். அதே மாதிரி பேசினாரு, அங்க நினைச்ச மாதிரியே அவர் பேசினாரு. இப்போ அண்ணனை எதிர்பார்த்து வரதில்ல, தங்கச்சிங்க தானா வருவாங்க. அண்ணன் எதிர்பார்க்காம தானாமே வருவாங்க. எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. அண்ணனை பார்க்க என்ன எதிர்பார்ப்பு? இந்த பொதுக்கூட்டத்துல பெண்களுக்கு தான் முன்னுரிமைன்னு கேள்வி. சின்ன டைலாக் அடிச்சிடறேன். ஏன்னா நம்ம தளபதிக்கு தான் மாஸ் டைலாக் தானே, உழைச்சா வேர்வை வரும், தளபதி நினைச்சாலே பெருமை வரும். வணக்கம்மா, உங்க பேரு? என் பேர் வேளாங்கண்ணி. எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் படத்தில் தான் பார்த்துருக்குறோம், இது வரைக்கும் நேரில் நாங்கள் பார்க்கல. இப்போ நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அவர் சொன்ன ஒரு எல்லா அறிவுரையும் நல்ல அறிவுரை அவர் செய்வார். அவர் கண்டிப்பாக வரணும், வருவார். 2026 அவர் தான் முதலமைச்சர். அவர் தான் முதலமைச்சர். உங்களோட வயசுக்கு நீங்க நிறைய கட்சிகளை பார்த்திருப்பீங்க. அந்த கட்சிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லாம ஏன் தாவேக்காக்கு மட்டும் சொல்றீங்க? எங்களுக்கு வந்து வந்தவங்களே வரக்கூடாது, ஜனநாயக நாட்டில் வந்தவங்களே வரக்கூடாது. ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கணும். அவர் தான் வரணும். அவர் தான் வந்தாதான் வந்து நல்லது நடக்கும். அவர் வந்து இப்போ அவர் படத்தில் வந்து சம்பாதிக்காத பணம் இல்லை, நிறைய பணம் சம்பாரிச்சு பார்த்துட்டாரு. இப்போ மக்கள் வந்து எல்லாம் வீணாகிறாங்க. அதாவது வசதியானவங்களே வசதி ஆகின்னு இருக்கிறாங்க, நடுத்தர மக்கள்லாம் யாருமே பார்க்கறது இல்லை. அதனால் வந்து எல்லாத்தையும் அவர் வந்து நல்லதாக பண்ணுறதுக்கு தான் அவர் வராரு. அது வந்து படத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து வந்தால் என்ன செய்வார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது இல்லை, அவர் படங்களை நடிக்கிறதுனால தான் இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு கூட சொல்றாங்கல்ல. அப்படிலாம் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. மக்கள் எல்லாருமே வந்து அப்படி தான் இருப்பாங்க. கடைசி நேரத்தில் எல்லாருமே ஒரே இதுவாக தான் போடுவாங்க. நீங்கள் வேணா பாருங்க, அவர் தான் வருவார். பாண்டிச்சேரியுடைய வருங்காலத்துக்குள்ள பெரிய டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு வர மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதை கேட்ட எங்களுக்கு எல்லா திட்டமும் நல்ல திட்டமாக தான் தோணுச்சு. அவர் வந்து சொல்றதை தான் செய்வார், அதுதான் உண்மை. வணக்கம். எவ்வளோ ஹாப்பியா இருக்கு விஜய்? ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அவர் ரொம்ப நாள் நீண்ட ஆசை எங்களுக்கு பார்க்கணும்னு பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அவர் வரணும். 2026 கண்டிப்பா அவர் வரணும். எங்களுக்கு அதான் ஆசை. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? விஜய் அவர்கள் என்ன பேசுவாரு, என்ன அவரை பார்க்கறதுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப அவரை பார்க்கணும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அந்த வெயில்ல கூட நாங்கள் அவ்வளோ அவரை பார்த்துட்டு போகணுன்ற ஒரே இதில் இருந்தோம். ஆனால் அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு வெயிலே தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அவரை கட்டி பிடிக்கணும் போல இருந்தது. அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. என் பேர் ஹர்னி, நான் வந்து வாண்டர்பேட்ல இருந்து வரேன். இந்த ஊர் தான். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு விஜய் அவர்கள் என் மூஞ்சி பார்த்தாலே தெரியல எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு. இதெல்லாம் எதிர்பார்த்த தருணம் எல்லாமே நடந்திருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. விஜய் அவர்களை ரசிகரா பிடிச்சிருக்கா, தலைவரா பிடிச்சிருக்கா? எங்களுக்கு விஜய்னாலே பிடிக்குங்க. இதுல என்னங்க, எங்களுக்கு எல்லாம் எதுவா இருந்தாலும் அவர் தாங்க பெண்களின் பாதுகாவலர். நீங்க இப்போ அவருடைய ஸ்பீச் கேட்டிருப்பீங்களா, இப்போ என்ன தோணுது? நாங்க நினைச்சதை கண்டிப்பா இதெல்லாம் நடக்கணும்னு நாங்க விரும்பணும். அது எல்லாமே அவர் பாயிண்ட்ல சொன்னாரு. அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இன்னும் நம்ம பின்தங்கி அந்த மாநில அந்தஸ்து கேட்டு நாங்க எல்லாமே இது பண்ணோம். அந்த பாயிண்ட் அவர் கரெக்டா சொன்னாரு. வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாங்க எங்க எதிர்பார்த்த கோரிக்கை அவர் கரெக்டா சொன்னாரு. அதே மாதிரி அவர் நம்ம ஆட்சி கொண்டு வந்தா அதை செஞ்சும் கொடுப்பாரு. நம்ம தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் இந்த விஷயம் பேசணும்னு நினைச்சேன், அது அவர் பேசினாருன்னு சொன்னீங்க. இதை தவிர இப்ப இந்த வீடியோ பாக்குறாருன்னா இந்த ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு இருக்கு அப்படின்னா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. விஜய் அண்ணாவை எவ்வளவு பிடிக்கும், ஏன் பிடிக்கும்? பிறந்ததுல இருந்தே பிடிக்கும். நான் அவரை பார்த்து தான் வளர்ந்தோம். எல்லாமே ரீல்ஸ்லாம் வருது இல்ல, அதெல்லாம் சும்மா கிடையாது. உண்மையாலுமே ஒரு ரசிகனா பார்த்து வளர்ந்ததுதான் நாங்க. அவரை தலைவரா பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய எனக்கு ஆக்சுவலா செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது. ஆனா நான் அடுத்த பேப்பர்ல எழுதிக்கலாம், நான் எழுதிடுவேன் அந்த தைரியத்துல நான் லீவ் போட்டு வந்துட்டேன். காலேஜ்ல ஃபோன் எடுத்தேன், ஆனா நான் அட்டென்ட் பண்ணல. நான் லீவ் போட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலா இன்னைக்கு.
அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய ஒரு சில விமர்சனங்களும் வரும் இல்லையா, அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஒரு 10 பேருக்கு நம்மள பிடிக்குதுன்னா அது ஒருத்தவங்க பிடிக்காம இருக்கும். அவங்க 10 பேர் பார்க்கறத விட நம்ம அந்த ஒருத்தவங்க பார்க்கறது 10 பேர் பார்த்துட்டு போயிடலாம்ல. அவங்க சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அது அப்படிதான் வரும். யாரா இருந்தாலும் சொல்லதான் செய்வாங்க. நம்ம வளர்ச்சி பிடிக்காது, எல்லாருக்குமே நம்மள பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நம்ம விரும்புறவங்க நம்மளுக்கு பிடிச்சா போதும். உங்களுக்கு விஜய் அவர்களோட ஃபேவரட்டான டயலாக் சொல்லி முடிச்சிடலாமா? இனிமே எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.